வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் மசாலாவுக்கு கிரேவி ரெடி பண்ண இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி 2 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகின உடனே 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை இதிலே வதக்கிக்கலாம். இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் அதையும் சேர்த்து 2-3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி இது கூட வதக்கிக்கோங்க. வதக்கி இதை ஆறுனதுக்கு பின்னாடி மிக்ஸி ஜாரில் குறவரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவியை அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீரை சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே கடாய் எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கி வர்றப்ப அரைச்சி வச்சுருக்கிறது மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வரணும். நல்லா கொதி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி உப்பு சேர்த்து வதக்கணும். நல்லா அந்த கிரேவி நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி கழுவி வச்சுருக்க பன்னீர் அது கூட சேர்த்து நல்லா கொதிய விடணும். இந்த பன்னீரை வந்து ரோஸ்ட்டு பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி சுடுதண்ணியில் கழுவி அப்படியே கிரேவியாக செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா அந்த கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ ஒரு அருமையான பன்னீர் மசாலா ரெடி. இப்போ சப்பாத்தி மாவை பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர் மசாலா அந்த மாதிரி சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷ்டாக சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.